அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செலியன் ஒரு அதிரடியான முடிவெடுக்கிறாரு. ஏன்னா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதும் நேராக வீட்டுக்கு போய் நம்ம பாக்கியா கிட்ட ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறாரு நம்ம செலியன். அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க, அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், அதெல்லாம் ஓகே தான், அதுக்காக நீ அவர் மாதிரி கழுத்தில் இறங்கி ஒரு பழி வாங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்க, இது எந்த விதத்துலமா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் வந்து கேட்குறாங்க. உடனே பாக்கி வந்து டே செலியா, உனக்கு அதனால நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேங்கிறது உனக்கு தெரியாது, நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் செலியன் வந்து அது எப்படிமா நீங்கள் பண்ணுறதே சரின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க, அப்பா தப்பு பண்ணதாக இருந்தாலும் அவர் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலியன் வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம அமிர்தா எழில் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இவங்கள பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நம்ம செலியன். டே எழில் வாடா, அப்பாவை படுற போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அம்மா தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செலியன் சொல்கிறாரு. உடனே எழில் வந்து டே அம்மா பண்ணது ரொம்ப கரெக்ட் தான், ஒருவேளை அம்மா இந்த விஷயத்தை பண்ணாமல் இருந்தாங்கன்னா நான் அவர் மேலே சிவியரான ஆக்ஷன் எடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. உடனே செல்லின் வந்து டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ தான் அம்மாவே பட பூஜைக்கெலாம் வர வேண்டாம்னு சொன்னியா, நீ என்ன பெருசாக அம்மா மேலே கேரிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லின் வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை பற்றி வெளியிலேருந்து பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா செலியன் எழில் எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் கோபி அரெஸ்ட் ஆகிறத பார்த்து நம்ம ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரே ஒரு பிள்ளையை பெற்றோம், அவனை செல்லமாக வளர்க்கலான்னு பார்த்தா தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், கடைசி வரை திருந்தாமல் இருந்தால் பாக்கியா மட்டும் எவ்வளோதான் பொறுத்துப்பா, அவள் பண்ணதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கொஞ்சம் மனசு நொந்து போன ஒரு நிலையில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே திரும்ப எழில்கிட்ட ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே எழில், உன் அம்மானா உனக்கு எவ்வளோ பிடிக்கும், உன் அம்மா வர வேண்டாம் நீ சொல்லியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் உங்கள் அம்மாவை படப்பூஜையிலேருந்து நீ வெளியே அனுப்பின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே நம்ம எழில் என்ன பண்ணுறேன்னா, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, அதை பற்றி பேசலாம் தான் நேற்று வந்தேன், ஆனால் அந்த ஆள் தான் ரெஸ்டாரண்ட்டில் அந்த பிரச்சனைக்கு காரணம் தெரிஞ்சது, என்னால் சும்மா இருக்க முடியல, அந்த ஆளை போய் நாலு வெளுத்து வாங்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈனியா செலின் எல்லாரும் சேர்ந்து என்னடா பெருசாக நீ பழி வாங்குறேன்னு பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மா மேலே பாசம் இருக்குன்னு சொல்கிறல, அப்புறம் ஏன் அம்மாவை நீ படப்பூஜைக்கு வர வேண்டாம்னு சொன்னும் போது அதை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின் கேட்குறாரு. எழில் என்ன சொல்லி அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்த போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.